தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிர்வாகிகள் இடையிலான கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசிய காட்சிகளை பார்க்கிறோம். தாய் மீது சிறு துரும்பு கூட படவிட மாட்டேன் என அன்புமணி கூறியிருக்கிறார். நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் டாக்டர் ராமதாஸ் தன் தாய் மீது பாட்டிலை எறிந்ததாகவும் அது அவர் மீது படவில்லை என்றும் கூறியிருந்த நிலையில் அதற்கான ஒரு விளக்கமாகவும் தற்போது அன்புமணி பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். இன்றைய பேச்சில் நேற்றைய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக நிறைய விஷயங்களை டாக்டர் அன்புமணி பேசியிருக்கிறார். விவரங்கள். தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை பேசியிருக்கார். குறிப்பாக தன்னுடைய தாய் தான் தனக்கு எல்லாம் என்றும் தன்னுடைய தாயின் மீது எந்த குறும்பும் படவிட மாட்டேன் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கார். நேற்றைய தினம் தாய் மீது பிடிக்கிறதாக மருத்துவர் ராமதாஸ் பேசிய நிலையில் அது குறித்து விளக்கம் அளிப்பது போல் இந்த பேச்சு அமைந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பாமகவுடைய பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளை நீக்கி நடவடிக்கை எடுத்து வரக்கூடிய நிலையில் பொதுக்குழுவை தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்ற ஒரு கருத்தை பேசியிருக்கிறார். பொதுக்குழுவால் நான் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கேன். திலகபாமா பொதுக்குழுவால் பொருளாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். மாவட்ட செயலாளர் தலைவராகிய என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீர்கள். ஆகவே உங்களை நீக்குவதற்கு தலைவராகிய எனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது, வேறு யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்ற ஒரு கருத்தையும் பேசியிருக்கிறார். நீங்கள் தான் மாவட்ட செயலர் என்று தற்பொழுது வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலர்களை இன்றைய தினம் மேடையிலேயே நிர்வாகிகளுக்கு மீண்டும் அறிமுகப்படுத்தி அன்புமணி ராமதாசுடைய பேச்சு அமைந்திருந்தது. எதை பற்றியும் கவலை வேண்டாம், நான் இருக்கிறேன் என்ற ஒரு கருத்தையும் நிர்வாகிகள் மத்தியில் பேசியிருக்கார். எல்லாவற்றுக்கும் நான் உரிய நேரத்தில் மனம் திறந்து பேசுவேன். என்னுடைய மனதில் பல கருத்துக்கள் உள்ளது, அந்த கருத்துக்கள் எல்லாம் மனம் திறந்து நேரம் வரும்போது பேசுவேன் என்ற கருத்தையும் பேசியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பல சோதனைகள் வரும், அந்த சோதனைகள் எல்லாம் தாண்டி சாதனைகளாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் பேசியிருக்கார். தொடர்ந்து மாலையில திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளோடு அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்தி அப்போதும் நிர்வாகிகள் மத்தியில் பல கருத்துக்களை பேசுவார் என்று எதிர்பார்த்துள்ளது. கோகுல், அதே நேரத்தில் நிர்வாகிகள் நீக்கம் என்பதை தற்போது நிறுவனர் ராமதாஸ் செய்து வருகிறார். இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய திலகபாமா மேலும் சில மாவட்ட செயலாளர்கள் நீக்கம் என்பது போன்ற நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார். அதே நேரத்தில் அதற்கு பதிலடியாக தற்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யாரை சேர்க்கவும் நீக்கவும் தலைவரான தனக்கே அதிகாரம் உள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறார்.